எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய நேரங்களில் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் ஒன்று நினச்சி பதிவு பண்ணுவோம், ஆனால் வேற மாதிரி கன்வே ஆகும். அது என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த படம், இந்த படத்துக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க? நிறைய பேர் எல்லாருமே கண்ணாடி போட்டுக்கிறதால கண்ணாடி கடை அப்படின்னு பேர் வைக்கிறீங்கன்னா ஓகே, கண்ணாடி கடைன்னு பேர் வைக்கிறீங்க. பட் ஒருவேளை நீங்க தனுஷோட படம் இந்த ஒரு ரிலீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இது சம்பந்தமான பதிவுகள் ஏதாவது பண்ணலாம். இப்ப இந்த படத்துக்கு பேர் இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இது. இந்த போஸ்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இப்படி ஒரு இமேஜ் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் பண்ணி என்னோட ஃபேஸ்புக்கில் நான் பதிவு பண்றேன். அதுக்கு நான் வச்ச டைட்டில் சட்னி கடை. என்ன காரணம்? அவரது இட்லி கடை, நம்ம அதே காப்பி பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி அதே ஃபாண்ட் அதே ஸ்டைலில் நான் டைப்போகிராஃபி பண்ணி சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணது. பட் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்று நினச்சி பதிவு பண்ண போயிட்டு சீரியஸாகவே கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு பாருங்க. 1000 வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ஒரு புகைப்படம் சொல்லும். இதுல இருந்து உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஒரு புகைப்படம் சொல்லும். போட்டோகிராஃபில எல்லாருமே கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க உங்களோட போட்டோல. அப்படி இருக்கிற அந்த ஒரு போட்டோவுக்கு நீங்க எப்படி சட்னி கடன் பேர் வைப்பீங்க? சட்னி கடை பொருந்தாது, கண்ணாடி கடன் தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபன்னான ஒரு மேட்ரு தான். இதுல தப்பா எடுத்துக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்களுக்கு இட்லி கடை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, கண்டிப்பா நீங்க சிரிச்சிருப்பீங்க. பட் ஒரு ஃபன்னா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கு இவ்வளவு நேரம். சரி, ஓகே, வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் விட்டுருங்க. இந்த இட்லி கடைக்கான இந்த போஸ்டரை, சாரி இந்த சட்னி கடைக்கான இந்த போஸ்டரை நான் எப்படி ரெடி பண்ணேன், ChatGPT என்னென்ன மாதிரியான ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி போட்டோகிராஃபி. நான் உங்க தென்றல் பாரதி. வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸ்டோரியிலே, இது இந்த போஸ்டரை பார்க்குறேன். இந்த போஸ்டரை பார்த்துட்டு சரி நம்ம இந்த மாதிரியான ஒரு இமேஜ் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். பட் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதை நான் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு தான். என்ன காரணம் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த ஒரு ஆஸ்தட்டிக் நான் பண்ண படத்தில் இல்லை. பாருங்க, நான் பண்ண படத்தில் ஏதோ ஒரு மாதிரி வந்திருக்கு, நல்லா இருக்கு. பட் நான் நினச்ச இந்த எஃபெக்ட் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி பார்த்த மாதிரி அந்த ஒரு வியூ இருக்கு பாருங்க. அது என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஃபன்னா பண்ற ஒரு விஷயத்துக்கு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் மெனக்கடணும் அப்படின்றது தான். ஓகே, இதுதான் நான் பண்ண படங்கள். இதை எப்படி பண்ண அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ஒரு அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ணி எனக்கு நிறைய சுத்தி சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த சில்ட்ரன்ஸ் ஒரு பக்கமா பார்க்கணும். அவங்க எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்கணும். நடுவில் ஒரு லீட் கேரக்டர் இருக்கணும். அந்த லீட் கேரக்டர் அவங்கள மாதிரி ஒரு டைரக்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீன் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் சீனை ரிசம்பிள் பண்ணணும் அப்படின்றது தான். இதுதான் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்ல அதெல்லாம் நான் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு வந்த இமேஜில் என்னோட ஃபேஸ் வரல. ஒரு ஜென்ரலான ஒரு கேரக்டர் வந்திருக்கு. இப்போ அந்த கேரக்டர் என்னோட ஃபோட்டோவாக நான் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் அடுத்த டாஸ்க்கு. இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இமேஜில் நான் கேட்டது ஓரளவுக்கு வந்துருச்சு. அந்த சில்ட்ரன்ஸோட ஃபேஸ் டைரக்ஷன், அப்புறம் அந்த கண்ணாடி, அப்புறம் பேக்கில் இருக்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீன், ஒரு கிராமத்து ஒரு சினாரியோ, இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. 2 படம் வந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து என்னோட ஃபேஸை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்னோட இமேஜை நான் அப்லோட் பண்ணி அதே ப்ராம்ப்டை கொடுத்து எனக்கு இந்த என்னோட படத்துக்கு இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் ப்ராம்ப்டை மாடிஃபை பண்ணுறேன். பட் அங்கே தான் சிக்கலே ஆகுது. என்ன அப்படின்னா, இதில் எவ்வளோ பசங்க வந்திருக்காங்க பாருங்க. இந்த படத்தில் நிறைய பசங்க வந்திருக்காங்க. பட் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க், நமக்கு என்ன தேவையோ அந்த டாஸ்க் கொடுக்கும்போது அந்த டோட்டல் சீனையே கொலாப்ஸ் பண்ணிருச்சு. சுற்றி இருக்கிற பசங்களோட கவுண்ட் குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு ஆஸ்தட்டிக்காக இருந்த அந்த ஒரு வியூ எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்டது என்னோட ரெஃபரன்ஸ்ல கிடைச்சது, இந்த டார்கெட்ல கிடைச்சது, ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த செகண்ட் பிக்சர் பாருங்க, இன்னும் கூட அந்த டைரக்ஷன்லாம் கூட கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் சரியா வரல. பட் இதுல ஓகே தான், ஓரளவுக்கு அந்த 2 பேருமே, அதாவது அந்த சில்ட்ரன்ஸும் அந்த லீட் கேரக்டரும் பார்க்குற அந்த டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு. பட் அதை நான் ஃபர்தரா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த இடத்துல எனக்கு கரெக்டா வரல. அகைன் திரும்ப எனக்கு இல்லை டைரக்ஷன்லாம் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ப்ராம்ப்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி திரும்ப நான் பண்றேன். பட்
சில்ட்ரன்ஸ் எல்லாம் மேலே பார்க்குறாங்க, சைடில் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகேவாகிடுச்சு. பட் அந்த டைரக்ஷன் மட்டும் என்னோட டைரக்ஷன், அதாவது லீட் கேரக்டரோட டைரக்ஷன் வந்து மாறல. சம்டைம்ஸ் வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, இது மாதிரி ட்ரபிள்ஸ் வருது. அப்புறம் அகைன் திரும்ப ட்ரை பண்ணுறேன், திரும்ப மறுபடியும் ரீரைட் பண்ணுறேன், இல்லை தப்பாக வருது, திரும்ப வேறு டைரக்ஷன் மாற்று அப்படின்னு. அப்பயும் சரியாக வரல. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஓரளவுக்கு வந்துச்சு. பட் நான் ஒரு பக்கம் பார்க்குறேன், குழந்தைங்கள்லாம் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. சாரி, டைரக்ஷன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. கவலைப்படாதீங்க, இதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஆக்சுவல் சினாரியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஃபைனலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்புறமா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குது இப்படி நின்று. ஆனால் வந்து எனக்கு சுற்றி இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸோட கவுண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. பட் அந்த பின்னாடி அந்த ரங்கராட்னத்தோட அந்த இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பொசிஷனில் வச்சது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இதில். அப்புறம் ஃபைனலி கொஞ்சம் அப்படி வந்து நான் எந்த இதை செலக்ட் பண்ண அப்படின்னா இதை தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். இதுதான் வந்து ஓகே அப்படிமா செலக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து கவுண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இதை நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி அந்த இட்லி கடை டைட்டில் ஃபோட்டோஷாப்லேயே டைப்போகிராஃபி மாதிரி எழுதி அதை வந்து இதில் நான் ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பாரதி டெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் ஃபைனலி ஜெனரேட் பண்ணது தான் இந்த போஸ்டர். அதாவது என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க இந்த போஸ்டர். இந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நான் நினச்சதை ரீட்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீட் கேரக்டரோட ஃபேஸ் மேலே இருக்கும், குழந்தைங்களோட ஃபேஸ் எல்லாம் கீழே இருக்கும். பட் ஒரிஜினல் போஸ்டரில் அப்படி இருக்காது, எல்லா கேரக்டருமே ஒரே இடத்துல இருக்கும். பட் அதையுமே நான் நோட்டீஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ஃபைனலாக பண்ணதில் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கிட்ட வந்துருச்சு பாருங்கள். மேலே இருந்த ஃபேஸ் வந்து இல்லை கீழே அந்த சில்ட்ரன்ஸோட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராம்ப்டை வந்து மாடிஃபை பண்ணேன். அதில் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நீ சொன்னதே எனக்கு புரியலடா, என்னதான் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏஐனா என்ன, சாட் ஜிபிடினா என்ன, ப்ராம்ப்ட்னா என்ன, ஒரு படத்தை எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். கொஞ்சம் கஷ்டப்படணும். அது வந்து ஃப்ரம் த பேசிக் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். எனிவே, பட் ஆல்ரெடி சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசுறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை புரியலடா அப்படின்னாலும் அதை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் வந்து நல்ல ப்ரொஃபஷனல், நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு அந்த கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனல், என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல், அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராம்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாட் ஜிபிடி நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருந்தாலுமே போதும், ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 12 படம் உங்களால் ஜெனரேட் பண்ண முடியும் சோரானா என்ன அப்படின்ற வீடியோ முன்னாடி நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலை தேடி பாருங்கள், அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல்டு, ஒரு உலகம் ஏஐ அப்படின்றது. ஓகே, எனிவே உங்களுக்கு தெரியலனாலும் என்னன்னு தெரியலனாலும் ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்குற டவுட்லேருந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுறேன். புதுசாக ஏதாவது கண்டென்ட்டும் கொண்டு வரேன். Until then, bye from Tendral Bharati. Thank you so much.